வணக்கம் மக்களே. இப்ப நம்ம கழுத்து வலி யாருக்கெல்லாம் அதிகமா வர வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறவங்களுக்கு தான் மெயினா வரும். எக்ஸாம்பிள், ஐடி ஒர்க்கர்ஸ், கம்ப்யூட்டர் ஒர்க்கர், டீச்சர்ஸ், டைலர்ஸ், டிரைவர்ஸ் அண்ட் பிசினஸ் மேன். கழுத்து வலி எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்யும் போது மணிக்கணக்கா கழுத்தை அசைக்காம வச்சிருப்பதனால கழுத்து பிடிப்பு ஏற்பட்டு கழுத்து வலி வருது. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து தலை கீழே குமிஞ்சபடி போன் பாக்குறவங்களுக்கும் கழுத்து வலி வரும். இப்போ கழுத்துக்கான பயிற்சிகள் யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். வலி வந்தவங்க மட்டும்தான் பண்ணணும்ட்டு இல்ல, வராதவங்களும் பண்ணலாம். இப்போ நீங்க கேட்கலாம், எனக்கு தான் வலியே இல்லையே, நான் எதுக்கு பயிற்சி பண்ணணும் அப்படின்ட்டு. வலி வந்தவங்க பண்ணா வலி குறையும், வராதவங்க பண்ணா கழுத்து தசை வலுப்படும், வலி வராமல் இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் பத்தாதுங்க, உங்களோட போஸ்டரை நீங்க கட் பண்ண வேண்டும். ரொம்ப நேரம் நீங்க கீழே குமிஞ்சு போன் பார்ப்பீங்கன்னா கொஞ்சம் நிமிர்ந்த நிலையில் பார்க்க வேண்டும். உட்காரும் போது நிமிர்ந்த நிலையில் உட்கார வேண்டும். கம்ப்யூட்டர் வேலை செய்யறவங்க நீங்க கீழே குமிஞ்சு வேலை செய்யற மாதிரி இருந்தா கொஞ்சம் நிமிர்ந்த நிலையில் உங்களோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும். படுக்கும் போது சிறிய தலையணையை வைத்து படுக்க வேண்டும். 2 தலகாணியை வைத்து படுப்பது, சோபாவில் படுப்பது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும். கழுத்தை உயர்த்தி மேல் நோக்கி பார்க்கவும், பின் நேர்நிலைக்கு வரவும். தாடை நெஞ்சை தொடும் அளவிற்கு கீழ் நோக்கி பார்க்கவும், பின் நேர்நிலைக்கு வரவும். இந்த பயிற்சி 5 முதல் 10 முறை பண்ணவும். கழுத்தை இடதுபுறம் மற்றும் வலதுபுறமாக மெதுவாக திருப்பி தோள்பட்டைகளை பார்க்கவும், பின் நேர்நிலைக்கு வரவும். இந்த பயிற்சி 5 முதல் 10 முறை பண்ணவும். கழுத்தை இடதுபுறம் மற்றும் வலதுபுறமாக பக்கவாட்டில் சாய்க்கவும், பின் நேர்நிலைக்கு வரவும். இந்த பயிற்சி 5 முதல் 10 முறை பண்ணவும். இரு தோள்களையும் காதுவரை மேலே உயர்த்தி 5 வினாடிகள் வரை அதே நிலையில் இருந்து பின் தோள்களை நேர்நிலைக்கு கொண்டு வரவும். இந்த பயிற்சி 5 முதல் 10 முறை செய்யவும். 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக் கொண்டு 2 தோள்களையும் முன்புறம் மற்றும் பின்புறமாக சுழற்றவும். இந்த பயிற்சி 5 முதல் 10 முறை செய்யவும். கழுத்தை இடதுபுறம் மற்றும் வலதுபுறமாக மெதுவாக சுழற்றவும். இந்த பயிற்சி 5 முதல் 10 முறை செய்யவும். இரண்டு முழங்கைகளையும் மடித்து கைகளை நெஞ்சுக்கு நேராக வைத்துக் கொண்டு தோள்களை முன்புறமாகவும் பின்புறமாகவும் அசைக்கவும். இந்த பயிற்சி 5 முதல் 10 முறை செய்யவும். ஒரு கையை நெற்றியில் வைக்கவும், கையை பின்னோக்கியும் தலையை முன்னோக்கியும் அழுத்தவும். இதே பயிற்சி இடதுபுறம் வலதுபுறம் பின்புறம் செய்யவும். இந்த பயிற்சி 5 முதல் 10 முறை செய்யவும். இந்த பயிற்சிகள் செய்யும் போது வலி குறையவில்லை என்றால், வலி அதிகரித்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிசியோதெரபி மருத்துவரை அணுகவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.